கண்ணே நான் உன்னை காணும் முன்னால் என் ஆசை மூங்கில் வெடிக்க வைத்தாய் என் ஆண்மை எனக்கே விளங்க வைத்தாய் நான் தொட்டுக்கொள்ள கிட்ட வந்தால் திட்டி திட்டி தித்தித்தாய் காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்கும் காதல் பூத்தது உன்னால். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்பே சார் கொஞ்சம் பாருங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பாஸே உங்களுக்கு தெரியும், ஓகே ஃபர்ஸ்ட் பால் போட போகிறாங்க. இந்த பால் போட்டு முடிச்சுட்டு என்ன விஷயம்ன்றது சொல்கிறேன். ஓ ஷார்ட் டிஎஸ்பி ப்ரோ, மொதல் பாலே ஆனால் ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் கைக்கு சிங்கிள். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நேதிக்கு ஆரம்பித்த மேட்சை இன்றைக்கி விடிய காலைல 6 மணிக்கு தான் முடிஞ்சுது. எத்தனை பேர் பொண்டாட்டி வீட்டில் வச்சு பொண்டாட்டி வந்து வீட்டில் கதவு திறக்காமல் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. நிறையா பேர் இல்லை அப்படி இருந்திருப்பீங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் தனியாக ரூமில் இருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி வந்து இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக மேட்சை முடிங்க. 10 மணிக்கெலாம் முடிச்சாதான் ஒரு 12 மணிக்காச்சும் நம்ம வீட்டுக்கு போய் சேர முடியும் ப்ரோ. கண்ணாலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது இதுக்கப்புறம். ஐயோ குட் கேக் ப்ரோ, செம கேட்ச். அடுத்த பேட்டர் கொஞ்சம் டக்குனு உள்ள வந்துருங்க ப்ரோ. அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் டக்குனு உள்ள வந்துருங்க. தினத்தார் பாடல் மட்டும் பாடம் செய்து ஒப்பித்தேன் கண்ணே நான் உன்னை காணும் முன்னால். சூரியன் எழுகையில் புன்முக ஜாடைகள் தெரிகிறது பூமியில் இரவு வருகையில் அழகிய கூந்தல் சரிகிறது சரிகிறது. நியூ பேட்ஸ்மேன் தனுஷ். No ball, 71. ஓகே தனுஷ் ப்ரோ கொஞ்சம் ரெடி ஆகலை. குவிக் பால் என்னங்க ட்ரை பண்ணாரு, பின்னாடி அடிக்க பார்த்தாரு, ஒரு சிங்கிளுக்கு சீக்கியா ஆட பார்த்தாரு, பட் டாட் பால் மட்டுமே. ஓகே மனுஷனுங்க போன பால் ஒரு வைடோ பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் சிங்கிள். No ball, 71.
மிதுன் இங்கே ஸ்டேஜ் வாங்க. டிக்ஸாக்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் டிக்ஸிடர் மிதுன் அவர்கள் இங்கே மேட்ச் கேளிருக்காங்க. மிதுன் சிங்கிள். என்எஸ்பிஎல் தொடரின் அனைத்து மேன் ஆஃப் தி மேட்ச் விருது வழங்குவார். டிஎக்ஸாக்ட் யூகே யூஏ டிஎஃப்சிசி அணியிலிருந்து சந்துரு அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருது வழங்கப்படுகிறது. 2 ஓவர் முடிவில் ஸ்கோரிங் வந்து 17. கேமராமேன் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் அண்ட் ஒரு பெரிய ஷாட் டிஎஸ்பி ப்ரோ டென்னிஸ் சிங்கிள். ஸோ இன்னொரு கைண்ட் ரிக்வஸ்ட் நான் வைக்கலாம்னு இருந்தேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ் முடிகிறக்குள்ளேயே மேக்ஸிமம் டீம் இங்கே டாஸுக்கு வந்துருங்க. உங்கள் ஸ்குவாட் டாஸுக்கு வரப்பே உங்களோட 9 பேர் ப்ளஸ் 2 பேரோ 3 பேரோ இம்பாக்ட் வைக்கிறீங்களோ. படியாக நல்லிபாளையம் டாமினேஷனிலிருந்து சாஸ்தா அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருது வழங்கப்படுகிறது. நேற்றைய போட்டியில் காலத்தாமதமானதால் இன்று அந்த விருது வழங்கப்படுகிறது. நேற்றைய நிறுவனத்தின் உரிமையாளரை பெற்றுக்கொள்கிறார். ஒரே ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன், நேற்றைய போட்டியில் இன்னைக்கு போட்டி தான். அதுவும் மன்னிக்கவும், இன்றைக்கு போட்டி தான். கைசான் கிங்ஸ் அணியிலிருந்து சிவி அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருது வழங்கப்படுகிறது. ஆக்சுவலாக மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துட்டு இருந்தப்ப நான் ஒன்று சொன்னேன். அது என்னன்னா இதுக்கப்புறம் வர எல்லா டீமுமே உங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முன்னாடி மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிகிறக்குள்ளேயே உங்களோட டாஸுக்கு வந்துருங்க. டாஸ்க்கு வரும்போது ஸ்குவாடோடயே வந்துருங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் நல்லிப்பாளையம் டாமினேட்டர்ஸோட கேப்டன் அண்ட் பிஎஃப்சிசி கேப்டன் கொஞ்சம் வந்து ஸ்குவாடை டக்குன்னு ஃபில் பண்ணிருங்க ப்ரோ. பிஎஃப்சிசி அண்ட் நல்லிப்பாளையம் டாமினேட்டர்ஸ். போல்டு தனுஷ் விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு. நல்லிப்பாளையம் டாமினேட்டர்ஸ் அண்ட் பிஎஃப்சிசி. நல்லிப்பாளையம் டாமினேட்டர்ஸ் அண்ட் பிஎஃப்சிசி. சுட்டு விழியால் சுட்டீக முத்தாடும் ஆசை முத்தி போக எத்தனை பொண்ணுக வந்தாக என்ன இடுப்புல சொருக பார்த்தா பார்த்தா பார்த்தா. பிஎஃப்சிசி பிஎஃப்சிசி
ஷாட் அண்ட் பேக் டு பேக். நாலு ஓவர் முடிவில் ஸ்கோர் 38-38க்கு 2. 4 ஓவர் முடிவில் 38க்கு 2. நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா 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 நீ தித்திக்கின்ற தேனா. தில்லா நான் தித்திக்கிற தேனோ இல்லையோ, புளிப்பு முட்டாய் சாப்பிட்ட மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க பேட்டிங் டீமு. போட்டு பொலன்னு வளர்ந்துட்டு இருக்காங்க. 10வது வேற சங்கர் ப்ரோவும் ஜாயின் பண்ணியிருக்காரு. பிகிட்டர் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தான், பட் சிங்கிள். ஷாட் ஃப்ரீட் தான், பாதிப்பே இல்லை. டிஎஸ்பி ப்ரோக்காக ஏதாவது டிஎஸ்பி சாங் எடுத்து வைப்பா, வேற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஷாட் லெக் சைடு, வைடு. நல்ல ஷாட் ஹைட்ல 4. சிவப்பான ஆண்கள் இங்கே சில கோடி உண்டு, கருப்பான என்னை கண்டு கண் வைத்தது. கடல் வண்ணம் வானின் வண்ணம் கருவண்ணம் தானே, கடல் வானம் காணும் போதும் உனை கண்டேன் நானே. மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் உன்னாலே, மருதாணி பூசாமல் சிவக்கின்றேன் உன்னாலே. ஹலோ 53, 5 ஓவர் முடிவில் 53.
ஒரு குட் சிங்கிள். 79 இப்போதைக்கு ஃபோஃபோ.
ஸ்கோர் 83 இப்போதைக்கு. ஒரு குட்டி பிரேக், காரணம் ஒரு ஃபீல்டர் கிட்ட ஒரு குட்டி டிஸ்பியூட் இருந்தது. பட் அதை கிளியராக செக் பண்ணிட்டாங்க, எல்லாமே எந்த இஷ்யூ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஷாட், நோ பால் 71. 6 ப்ளஸ் ஒரு நோ பால், ஃப்ரீ ஹிட்டும் வந்துட்டு இருக்கு. நல்ல ஷாட், ஐயோ ஜஸ்ட் ஓவர், 6. அந்த லெக் சைடு வைட், திரும்ப போட்டாக வேண்டும், ஒரு வைட் பால். இன்னொரு நல்ல ஃபீல்டிங், டைரக்ட் ஹிட்னா க்ளோஸாக இருந்திருக்கும். ஒன்று டபுளாகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. குட் ரன்னிங் இன் பிட்வீன் த விக்கெட்ஸ். ஓகே, மேலே போயிருக்காங்க. டைரக்ட் ஹிட், மொதல் ரன்லேயே டைரக்ட் ஹிட், அவுட்டா இல்லையான்னு பார்க்குறதுக்கு மேலே போயிருக்காங்க. ஆன் த நான் ஸ்ட்ரைக்கர் சென்ட். அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வேலா, இவள் மன்மத புயலா, அடடா பூவின் மாநாடா, அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. மூணு பால் பாக்கி இருக்கு ப்ரோ. கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஓடிட்டு இருக்கு, மேல டைம் பாருங்க, டைம் போயிட்டு இருக்கு. நோ பால் 71. பால் வேற ஒரு பெரிய ஷாட், அண்ட் அதுவும் பாத்தீங்கன்னா மேல டிஃப்ளெக்ட் ஆகி ஒன்றைக்கு போயிருக்கு. அம்பர்ஜி ஃபுல் டாஸ். another ஒரு நோ பால். 111 111. நைஸ் ஷாட், எஸ்பி ஃப்ரீ ஹிட் தான், சோ விக்கெட் கிடையாது, ஃப்ரீ ஹிட் தான். ஓவர் த்ரோ, அதுல ஒரு ரன் ஓடுறதுக்கான முயற்சி, பட் ரன் அவுட். அதோட முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு. 112 113 அடிச்சால் வெற்றி. வெளியே போன
சிறப்பு சிறப்பு இன்னிங்ஸ் பிரேக்கில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நல்லா பாட்டு கீட்டு ஓடி நம்ம எல்லாம் வைப் பண்ணிட்டு டிஜே வைப்பாரு. ஆனால் இப்போதைக்கு அதை நான் தான் ஆஃப் பண்ண சொன்னேன். என்ன ரீசன்னா, ஹாய் மேடம், ஸோ நாமக்கல் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா சத்தமாக சொல்லுங்க. என்ன நல்லா போயிட்டு இருக்கு? ஏதோ போகுது, ஏதோ ஒரு மேட்ச் ஆடுறானுங்க. வீட்டில் இருந்தால் ரொம்ப இம்சா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தால் நீ என்னையே கேள்வி கேட்குறியான்றீங்களா? சரி விடுங்க மேடம், உங்களுக்காக இப்போ வரைக்கும் ஒரு கிஃப்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன் நான் தரேன். ஓகேவா? ஐபிஎல் பார்ப்பீங்களா? ஐபிஎல் பார்க்க மாட்டீங்க. யார் ஐபிஎல் பார்ப்பாங்க? யாருக்கு கிரிக்கெட்? ஏங்க கிஃப்ட் இருக்கு. என்ன ப்ரோ யுவராஜ் ப்ரோ, அட ஐபிஎல்லே பார்க்க மாட்டேன்றீங்க. கொஸ்டினே அவுட் ஆஃப் சிலபஸ். 10th படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு 12th போயிட்டு சிக்மா டு எஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் சரி சொல்லுங்க, யார் கிரிக்கெட் பார்ப்பீங்க? அக்கா நீங்க பார்ப்பீங்களாக்கா? சரி இப்போ யாருமே பார்க்க மாட்டீங்களா? ரைட்டு, ஓகே சரி ஓகே. ஆக்சுவலாக என்னன்னா கேள்வி நான் சிம்பிளாக வச்சுறேன். ஐபிஎல் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. சரி ஏதோ ஐபிஎல்ல தெரிஞ்ச ஒரு 4 டீம், ஓகேவா? சிம்பிள் கொஸ்டின், 4 டீம் தெரிஞ்ச டீம் சொல்லுங்க. 4 பேர் இருக்கீங்க, ஆளுக்கு ஒன்று சொன்னாலும் ஓகே. கொஞ்சம் சத்தமா சத்தமா. யார்கிட்ட கேட்டா என்ன? மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே, டெல்லி, மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ். இதெல்லாம் ப்ரோ 10 மார்க் கொஸ்டின் நம்ம எழுதுவோம் சின்ன வயசுல, தெரியுமா? அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா சரிக்கா நீங்க சொல்லுங்கக்கா, உங்களுக்கு வந்து ஐபிஎல் பார்ப்பீங்களாக்கா? சூப்பர். ஐபிஎல்ல அவங்கள கேட்ட மாதிரி ரொம்ப சிம்பிளா கேட்க மாட்டேன். அவங்க சிம்பிளா சொல்லிட்டாங்க ஐபிஎல் எனக்கு தெரியாது, அவுட் ஆஃப் சிலபஸ். ஏன்டா தம்பி? சூப்பர்க்கா. 10 டீம் ஐபிஎல் ஆடுற இப்போ ரீசெண்டாக ஆடிட்டு இருக்க 10 டீமாக இருந்தாலும் சரி, டிஃப்ளெக்ட் ஆன டீமாக இருந்தாலும் சரி, ஒரு 10 ஐபிஎல் டீம் நீங்கள் சொல்லுங்கக்கா. ஆர்சிபி, சென்னை சூப்பர் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், அப்புறம் மும்பை இந்தியன்ஸ், கேகேஆர், டெல்லி பஞ்சாப், கொல்கட்டா சொல்லிட்டேன், கேகேஆர் சொல்லிட்டேன், குஜராத், பிங்க் பேந்தர்ஸ். இல்லை பிக் பேண்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக கபடி நிறையா ஸ்போர்ட் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகேக்கா சூப்பர். ஆக்சுவலாக இந்த 3 டீமில் எனக்கும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. அண்டு லக்னோ ஒன்று இருக்காங்க, லக்னோ அண்ட் இன்னும் 2 டீம் எனக்குமே ஸ்ட்ரைக் ஆகலைன்னா அவ்வளோ பேர் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்க்கா, இதுதான் உங்களுக்கான கிஃப்ட்டு. ஓ அப்படியா? டிஎஸ்பி சொல்கிறீங்களா? டிஎஃப்சிசி டீமா? ஓகே ஓகே ஓகேக்கா சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்க்கா, வாழ்த்துக்கள். சமபால் வேலை பட்டிருக்கானா? பால் நல்ல கேரம் பால். ஓ ப்ரோ சூப்பரா போடுறீங்க, செம்ம ஸ்கில்ஸ். ஓகே லைவ்லையுமே நிறையா பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்டு இந்த ஆன்சர் யாராவது கரெக்டாக பதில் சொன்னாங்கன்னா கிஃப்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு பவுலர்ஸ், கேரம் பால் போடக்கூடிய பவுலர்ஸ் ஒரு 4 பேரோட கிரிக்கெட் பிளேயர் பேர் தெரிஞ்சா அப்படியே சொல்லி விடுங்க. ஒரு 4 பிளேயர் நல்லா கேரம் பால் போடக்கூடியவங்க. இன்னொரு கேரம் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அப்படி சிங்கிள்
அவுட்டா ஸ்ட்ரைட்டா கையுலியே அவுட்டு ஆண்டனி ஒட்டாமவே டுர் அப்படின்னு கிளம்பிட்டாருங்க அவுட் ஆயிட்டாரு இருக்கு மானே மானே I wanna be with you மாமா மாமா நான் கூட I love you கோழி 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 பெடகோழி அவர் தான் ரிட்டையர் ஆயிட்டாரு ஓடேலேருந்தும் டெஸ்ட்லேருந்தும் சரி ஓடேன்ற பாருங்க T20லேருந்தும் டெஸ்ட்லேருந்தும் பேட்ஸ்மேன் கூல் கோகுல் ஹாய் நைஸ் ஃபீல்டிங்னு பார்த்தா இல்லை பால் பின்னாடி வந்து அடிச்சிருக்கு சிபி ப்ரோ அதை பூச்சி அடி ஓடி இருக்கு அச்சிருவோம் பார்த்துக்கோ அடி நின்னார் ஒரு பொசிஷனில் நானதான் நல்ல ஒரு கேரம் பால் 2 more balls to go ஷாட் ஒரு பெரிய 6 Last ball. In flat, batted it out. Super catching a deep play. So cool அவரோட விக்கெட்டையுமே இங்க லூஸ் பண்ணிருக்காரு டான் நான் உன்னோடு போய் சீனு நீ தொட்டாடலாம் சீனு மானு நான் உன்னோடு காஃபி கானு நீ பார்த்தாலே நான் கோனு குண்டான கண்ணால குத்தால நீ ஒன்ன தந்தாலும் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பேட்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க விக்கெட் எல்லாம் பேட்டிங்க்கு தான் டைம் போகும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க இது பவுலிங் சைடு விழுவாது உங்களுக்கு உங்க சைடு தான் விழுவும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க உள்ள அவுட் ஆயிட்டு விக்கெட் ஆயிருங்கன்னா கொஞ்சம் பேட்டர்ஸ் ஃபாஸ்டா இருங்க ப்ரோ டிஎஸ்பி ப்ரோ அப்புறம் பேட்டரி என்ன முறைகிறாரு பாருங்க அவர் பாட்டுக்கு பாவம் பேசிட்டு வந்திருப்பாரு வா சூப்பர் கீப்பிங் வைடா எஸ் ஷாட்டு லெக் சைடில் நான் வந்ததோ சிங்கிள் பண்ணுறமே ஸோ ஒன்ஸ் விக்கெட் ஆகிட்டிங்கன்னா பேட்டர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்துருங்க ஒன்ஸ் பேட்டர் உள்ளே வந்துட்டார்னா அதுக்கப்புறம் டைமிங் ஃபுல்லாக பவுலிங் டீமுக்கு தான் ஸோ எல்லாமே நோட் பண்ணப்படுகிறது வைட் ஆனந்தர் வைட் சூப்பர் பால் ஃபைனலி ஒரு நல்ல கேரம் பால் இதையும் வெளில ஃபிட்ட பார்த்தாரு அவ்வளோ டேர்ன் இல்லை பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ரன் அவுட் வாய்ப்பா இல்லை ஒவ்வொருத்தருக்கு வாய்ப்பா அதுவும் இல்லை என்ன ப்ரோ நிறைய இண்டோர் ஆடி இருக்கீங்களா கரெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அடிச்சாரு ஸ்டெம்ப் அடிக்காமல் நெட்டை பார்த்து அடிச்சாரு பவுன்ஸே கரெக்டாக கீப்பருக்கே போயிடுச்சு ஓய் சூப்பர் பால் ப்ரோ பா டேர்ன்ல அசதின்னு இருக்காரு அண்ட் ஓவர் முடிவுக்கு வந்து விட்டது 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 12க்கு 2 இது நாமக்கல் வட நாமக்கல்யா பொழந்துட போறாங்க தலைவன் ஒன்றும் சென்னை வைப்புலே இருக்கான்பா ஹலோ 3 ஓவர் ஸ்கோர் 12 ஓ நல்ல பாலுங்க ஸ்ட்ரைட்டா அரவிந்த் பவுலருக்கே ஆடி இருக்காரு ஆக்சுவலா நல்ல விஷயம் என்னன்னா கண்டிப்பா நம்ம நாமக்கல்ல இருந்து நிறைய
நிறையா ஸ்பின்னர்ஸை இனிமேல் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பெரிய ஷாட்டுங்க 6க்கு. அதுக்கான காரணம் இந்த மாதிரி டோர்னமெண்ட் நம்மளோட நாமக்கல் ஸ்டேட் பிரீமியர் லீக் ஒரு ஸ்பீட் லிமிட்டோட வச்சு நடத்திட்டு இருக்கோம். டாட் பால் நடுவில் ஒரு 6 பக்கத்தில் காணுன்ற மாதிரி 2 டாட் பால். ஓஹோ மிஸ்ஃபீல்டு சிங்கிள் ஓட்டாங்க. கண்டிப்பாக அந்த 70 km/h தான் போடணுன்றப்ப பவுலர்ஸ்க்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சரக்கு வேணும், நல்ல ஒரு ஸ்கில் செட்ஸ் வேணும், அவங்க டெவலப் பண்ணணும். ஷாட் ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் கீப்பர் சான்ஸாக இருந்திருக்கும், பவுலர் கஷ்டாரு. ஆனால் பேட்ஸ்மேன் அடிச்ச உடனே ஸ்ட்ரைக்கர் டக்குன்னு ஓட்டாரு. ஷாட்டு 6ங்க 6ஓட ஓவர் முடிவுக்கு வருது. அண்ட் ஏன்னா 4 overs 27 for 2. அண்ட் இப்போதைக்கு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் ட்ரிங்க்ஸ் என் ஃபேஸ் டைம் நீதான், என் ஐபோன் ஐபட் எல்லாமே நீதான், என் ஐடியூன்ஸ் பிளேலிஸ்ட் நீதான், அது லவ் சாங்கும் நீதான், அது பிளே ஆகுற ஸ்பீக்கர் நீதான், என் அப்பாவும் நீதான், என் அம்மாவும் நீதான், என் சொத்து சோகம் எல்லாமே நீதான், என் கடவுளும் நீதான், என் உயிரும் நீதான், எனக்கு எல்லாமே நீதான், நீதான் 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 நீதான். ஓவர் ஆஃப்டர் ட்ரிங்க்ஸ் பிரேக். நல்ல ஸ்டார்ட் கேப்டன் ப்ரோ டிஎஸ்பி. ஓ சூப்பர் கேரம் அகைன் மாரி ப்ரோக்கு சிறப்பா போட்டுட்டு இருக்காரு டிஎஸ்பி. அண்ட் 4 ஓவர் ஆக்சுவலாக முடிஞ்சிருக்கு, 4 ஓவர் தான் பாக்கி இருக்கு. ஸோ அடுத்த மேட்ச் பிட்வீன் பிஎஃப்சிசி அண்ட் நல்லிப்பாளையம் டாமினேட்டர்ஸ். டீம்ஸ் ரெடியாக இருங்க, டக்குன்னு உள்ளே வந்துடுங்க. இந்த ப்ராக்டிஸு கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நல்ல ட்ரை, பட் 6 போயிடுச்சு. ஸோ அது என்ன விஷயம்னா பிஎஃப்சிசி அண்ட் நல்லிப்பாளையம் டாமினேட்டர்ஸ் கொஞ்சம் டக்குன்னு உள்ளே வந்துடுங்க. அம்பையர்ஸ் உங்களுக்காக உள்ளே ரெடியாக இருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 3 minutesல உங்களோட மேட்சுமே அடுத்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஷார்ட் கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆகி போயிருக்குது. சிங்கிள் மட்டுமே, சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. எஸ் எண்ட் ஆஃப் 5 ஓவர் ஸ்கோரு 35க்கு 3.
Short and straight to the fielder. And leg side. Another shot for a single. Oh, கொஞ்சம் டர்ன் அண்ட் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி பட் டாட் பால் மட்டுமே. அண்ட் அந்த சிங்கிள் லாஸ்ட் பால்ல சிங்கிளோட பார்த்தீங்கன்னா 39க்கு 4 6 ஓவர் முடிவில் ரெண்டு டாட் பேக் டு பேக். Super bowling. 2 more to go, Ambassador. Yes, 2 more to go. Shot 6 4 6 ரன்கள். ஷாட் எப்படி போட்டாலும் அடிக்கிறான் மச்சி அப்படின்ற மாதிரி இருந்தது. எஸ், ஒரு 6ஓட ஓவரும் 7வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 7 ஓவர் முடிவில் ஸ்கோர் 54. 7 ஓவர் முடிவில் 54க்கு 4. சூப்பர் ஷாட்டுங்க, ஃப்ளாட்டாக அச்சுட்ருக்காரு 6. ஒரு ஃபினிஷிங் டச் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு லாங் வே டு வின்னிங்க. நல்லிப்பாளையம் டாமினேட்டர்ஸ் அண்ட் பிஎஃப்சிசி கொஞ்சம் ரெடியாக இருங்க. அம்பையர்ஸும் கண்டிப்பாக உள்ள ரெடியாக இருப்பாங்க. ஸ்கோரரும் இங்கே ரெடி. ஒரு சொல்ல டக்குன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்குவாட் எல்லாமே இப்போ ஆட் பண்ணியாச்சு. டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷாட்டே ஜஸ்ட் ஓவர் 6. நல்ல ஷாட் அகைன் ஸ்ட்ரைட்டா இன்டு தி ஹேண்ட்ஸ். அதோட மேட்சும் முடிவுக்கு வந்து விட்டது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் போத் தி டீம்ஸ், நல்லிப்பாளையம் டாமினேட்டர்ஸ் அண்ட் பிஎஃப்சிசி. நல்லிப்பாளையம் டாமினேட்டர்ஸ் அண்ட் பிஎஃப்சிசி. மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்திபன் ஃப்ரம் ஒன்னு ரெண்டாக்கம் அடிச்சு கையோட எடுத்து கையோட மரத்திக்குவேன். கோழி போல நீந்துவே ஒன்ன நெஞ்சோடு சேர்ந்து ஏந்துவே. ஆசை பெண்ணே அஞ்சாத கண்ணே அம்ப
அம்பாரி சாஞ்சாலும் கொம்பானை சாயாது சிலுக்கு மரமே சிலுக்கு மரமே சில்லென்று பூ